ஜெய் ஜெய் சங்கர நம்மாத்து பெரியவா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. இந்த உலகத்தில் எல்லா உறவுகளுமே ரொம்ப முக்கியமானது. ஒரு ஒரு உறவுக்கும் ஒரு ஒரு முக்கியத்துவமும் இருக்குது. ஆனால் அதுலேயும் அம்மா அப்படிங்கிற அந்த உறவு இருக்குது தெரியுமா? அந்த உறவுக்கு இணை வேற எதுவுமே இல்லை. அந்த உறவுக்கு நாம் கொடுக்க வேண்டிய மரியாதையும் நாம் செய்ய வேண்டிய கடமைகளுக்கும் விதிவிலக்கே கிடையாது. யாராக இருந்தாலும், எப்பேற்பட்டவாளாக இருந்தாலும், அந்த உறவுக்கு செய்ய வேண்டியதை கண்டிப்பாக அந்த அம்மாவுக்கு, ஒரு தாய்க்கு செய்ய வேண்டிய கடமைகளை அவள் கண்டிப்பாக செஞ்சே தான் ஆகணும். என்னடா அப்படின்னு யோசிக்கிறீளா? நம்ம பகவத்பாதா ஆதிசங்கரர் அவருக்கு சின்ன வயசுலேயே துறவு மனப்பான்மை ஓங்கி இருந்தது. துறவியாயிடணும் அப்படின்னு மனசில் சங்கல்பம் பண்ணிக்கிறார். அம்மா, உனக்கு பல கோடி நமஸ்காரம், நான் துறவி ஆயிடுறேனே அப்படின்னு தாய் ஆரியாம்பாளிடம் அனுமதி கேட்குறார். தான் ஒரே மகன் துறவியாகிறத சகிச்சிக்கவே முடியல. அதனால் அந்த தாய் மறுத்துடுறா. இளம் வயதிலேயே விதவையான அந்த தாய்க்கு அந்த உத்தம மகனை விட பெரிய உறவோ சொத்தோ எதுவும் இல்லை. தாயோட அனுமதி இல்லாமல் துறவியாகிறதுக்கு ஆதிசங்கரருக்கும் சம்பந்தம் இல்லை. இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு அவர் யோசிக்கிறார். ஒரு தரம் பூர்ணா நதியில் குளிப்பதற்காக அம்மாவோட போகிறார். அப்படி குளிக்க போன இடத்துல ஆதிசங்கரோட காலை ஒரு முதல்ல பிடிச்சுண்டுடுத்து. ஆதிசங்கரர் உரத்த குரலில் தாய்கிட்ட சொல்கிறார், அம்மா, என் காலை ஒரு முதல்ல பிடிச்சி இழுத்துன்ருக்கு. நான் சன்னியாசியாக நீ அனுமதிச்சா மட்டும்தான் அது என்னை விட்டுடும் அப்படிங்கிறார். இக்கட்டான நிலைமைக்கு ஆளான ஆரியாம்பாள் வேற வழி இல்லாமல் மகன் துறவியாகிறதுக்கு ஒத்துக்கிறார். ஆதிசங்கரரும் தகுந்த மந்திரங்களெல்லாம் சொல்லி அந்த நதியிலேயே அப்பவே துறவரம் எடுத்துடுறார். முதலையும் அவர் காலை விட்டுடுத்து. அந்த முதல்ல பிரம்மாவோட சாபம் பெற்ற ஒரு கந்தர்வன் அப்படின்னும், ஆதிசங்கரர் கால்பட்டதும் அவனுக்கு சாப விமோச்சனம் கிடைச்சிடுத்து அப்படின்னும் சொல்லப்படுறது. கரையேறி ஆதிசங்கரர் போகிறார். ஆனால் தன் ஆற்றுக்குள்ளே போகலை. ஆற்று வந்தப்புறமும் வாசல்லையே பிக்ஷாந்தேஹி அப்படின்ட்டு கேட்குறார். அந்த மாதிரி அவர் பிக்ஷாந்தேகின்னு வாசலில் நிற்கிறப்போ தான் ஆரியாம்பாளுக்கு உண்மை அப்படியே உரைக்கிறது. ஆஹா, முன்னாடி ஒரு தரம் மகன் துறவி ஆகிறது போல கனவு கண்டு அந்த கனவுக்கே அந்த தாய் துடிச்சு போயிட்டா. இப்போ தன் குழந்தை வாசல்ல பிக்ஷாந்தேகின்னு நிற்கும் போது தான் அந்த உண்மை நிலைமையை புரிஞ்சுண்டு அவ ரொம்ப துடிச்சு போகிறா. அந்த நிலைமையை சொல்லக்கூட முடியறதில்ல. எல்லை இல்லாத சோகத்தில் மூழ்கிய ஆரியாம்பாள் மகன் இருந்தும் இல்லாதது போல வாழ வேண்டி வர நிலைமையும், ஈமக்கிரியை கூட மகன் இல்லாம போகும் அவலத்தையும் எண்ணி ரொம்பவும் வருந்தினான். உறவுகளை துறக்கும்போது உறவுகளுடன் கூடிய அனைத்தையும் முடிச்சுக்கிறதுனால துறவிகள் பெற்றவர்களுக்கு ஈமக்கிரியை கூட செய்யக்கூடாது அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது. ஆனா தாயின் சோகத்துல நிகழ்ந்த ஆதிசங்கரர் அந்த விதியை மீறி தன் தாய்க்கு ஒரு வாக்களிக்கிறார். உன் அந்திம காலத்துல உன் ஈமக்கிரியை செய்ய நான் கண்டிப்பா வருவேன் அப்படின்னு அந்த அம்மாவுக்கு ஒரு வாக்களிக்கிறார். ஆண்டுகள் பல கழிது. ஆரியாம்பாள் மரணப்படுக்கையில் இருக்கா. தன் ஞான திருஷ்டியால அதை அறிஞ்சுண்டு ஆதிசங்கரர் உடனடியாக தாய்கிட்ட ஓடி வரா. ஒரு துறவியான அப்புறம் தாய்க்கு ஈமக்கிரியை செய்யறதா அப்படின்னு சாஸ்திரம் படித்தவாள்லாம் சொல்கிறா.
ஒத்துக்க மாட்டேங்கிறா. சிதைக்கு தீ மூட்டுறதுக்கு நெருப்பை கூட தர மறுக்கிறா. ஆனா தன் சக்தியாலேயே தன் தாயின் சிதைக்கு ஆதிசங்கரர் தீ மூட்டுறா. அரும்பெரும் தத்துவங்களையும் உபநிடத சாரங்களையும் உலகத்துக்கு அள்ளி தந்தவர் ஆதிசங்கரர். தாயின் அந்திம காலத்துல மடியில கிடத்திண்டு அப்பா அவர் பாடிய பாட்டு தான் மாத்ரு பஞ்சகம். இது ரொம்பவும் நெகிழ்ச்சியானது. அறிவால, ஞானத்தால, பக்தியாலன்னு எத்தனையோ பொக்கிஷங்களை பகவத்பாதா எழுதியிருக்கா. ஆனா உணர்ச்சி பூர்வமா எழுதினது இந்த 5 ஸ்லோகங்களை மட்டுமே. ஒரு ஜெகத்குரு ஒரு மகனா தன் அன்னையின் பாசத்தையும் தியாகத்தையும் எண்ணி பாடிய மாத்ருகா பஞ்சகம் தான் இது. மாத்ருகா பஞ்சகம். ஆஸ்தாம் தாவதியம் பிரசூதி சமயே துர்வார் शूलव्यक्ता नैरुच्यं धनशोषणं मलमय संयाच सांवत्सरीयम् एकस्य बिना न गर्भबार्बर्न क्लेशस्य ईशा समः तादुं निष्कृतिम् उन्नतोऽपि तनयः तस्यै जनन्यै नमः. गुरुकुलमपसृत्य स्वप्नकाले तु दृष्ट्वा इति सञ्चितवेषं प्राणुतो मां तमुच्चैः गुरुकुलमतः सर्वं प्रारतक्ते समक्षम् सपति चन्नयोस्ते मादरसुप्तनः न दत्तमादस्ते मरणसमये तोयमपि वा स्वदावानो दत्त मरणदिवसे शादविधिमा न जप्त्वा मादस्ते मरणसमये तारकमनुः अकाले सम्प्राप्ते मयि हृदय माधुरतुलाम् मुक्तामणित्वं नयना ममेति राजेति जीवेति शिरसुरत्वम् इति उक्तवत्यः तव वाचिमानः ददाम्यहं तण्डुलमेव शुष्कम् अम्बेति तादेति शिवेति तस्मिन् प्रसूतिकाले यदवोज उच्चैः कृष्णेन्ति गोविन्द हरे मुकुन्द इति जननी अहो रचितोऽयम् अञ्जलि